ஸோ கைஸ் வந்துட்டு நான் இந்த சேனலில் போகிறத நிப்பாட்டலான் இருக்கேன். உடம்பு முடியல. Psych! I'm back, motherfucker! I'm back! சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஹலோ கைஸ், நான் வந்துட்டு ஒரே ஒரு நிமிஷம். ஏற்கனவே அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க பேச. ஸோ இன்றைக்கி என்னால் வந்துட்டு 1.82 அவ்வளோ கிலோமீட்டர் தான் வந்துட்டு ஓட முடிஞ்சிச்சு. இங்கே ஃபுல்லாக நாயாக இருக்குது. நான் ஓடினா உண்மையிலேயே இருந்துட்டு உயிருக்கு ஓடுற மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. தெரியாமல் கடனை வாங்கிட்டு ஏன்னா வந்துட்டு பயங்கரமாக இருக்காங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. சொல்லணா இங்கே தான் இருப்போம், எங்கள் மேலே வேணால் ரோடு போட சொல்லு. உங்களுக்கு உண்மையிலேயே எங்கள் ஜனத்து மேலே அக்கறை இருந்தால் நாங்கள் வாயிரத்துலேயே எங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம். அதுதான் கருத்து. ஸோ இன்றைக்கி 1.82 தான். நான் வந்துட்டு ஒரு நல்ல பிளேஸ் கிடச்சின்னா வந்துட்டு அந்த பெரிய ஒரு லாங் அந்த இதை போகலான்னு இருந்தேன். ஸோ ஏன் இத்தனை நாள் நான் வீடியோ போடல அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்துட்டு எந்த தயிர் வடை கண்ணு வச்சானோ தெரில, எனக்கு 3-4 நாளாக இருந்துட்டு வயிறு வலி. பார்த்துக்கலாம் சார், ஒரு நிமிஷம் போடுவீங்க. ரொம்ப மோசமான வயிறு வலி. நான் இருந்துட்டு இங்கே அங்கேருந்து வரும்போது 84.7 இருந்தேன். இப்போ என் வெயிட் வந்துட்டு 81.7 மாறிடுச்சு. மொத்தமாக எத்தனை கிலோ குறைஞ்சிருக்கு? 2 கிலோவா 3 கிலோ குறைஞ்சிருக்கு. ஸோ பின்னாடி ஒருத்தர் என்னை ஃபாலோ பண்ணிட்டே வராரு. அவர் மட்டும் தான் என்னை ஃபாலோ பண்ண வருவா தெரிஞ்சு கடைசி வரைக்கும். ஸோ இந்த மாதிரி 3-4 நாள் கேப் வந்துருச்சு. சீரியஸாக வந்துட்டு நான் நல்லாவே ஓடி இருப்பேன். இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டேன். பட் வந்துட்டு இங்கே நாய்ங்க தொல்லை தான் இருக்குது. இங்கே முன்னாடி கூட 2-3 நாய்ங்க இருக்குது. நான் எப்படி கடந்து போகிறேன்னு தெரில. அதுங்களை ஒன்றும் பண்ணாத வரைக்கும் நம்மளை ஒன்றும் பண்ணாத நம்பிக்கையில் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ வேறு எதுவும் இல்லை, சும்மா நான் வந்துட்டு திருப்பி உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு போடுறது தான் இது பண்ணேன். எனக்கு ஒரு நல்ல கிரவுண்டு கிடச்சிச்சின்னா நான் உங்களுக்கு ஓடி காமிக்கலான்னு இருந்தேன். ஒரு பெர்மனண்ட்டான கிரவுண்டும் இல்லை சுத்தமாக. வேறு என்ன அவங்ககிட்ட வேறு ஏதோ நிறைய பேச வச்சுருந்தேன். ஸோ யார் வந்துட்டு ஒரு 2 நாள் தான் சந்தோஷப்படுறேன். முதல் நாள் கார்னிவல் போயிருந்தேன். 2வது நாள் வந்துட்டு ஒரு நாள் கார்னிவல் போயிருந்தேன். செகண்ட் நாள் வந்துட்டு ஓடிடுவேன். 3வது நாள் படுத்தவன் தான். நேற்று தான் எழுந்திரிச்சேன். இன்றைக்கி கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு நான் வீடியோ போடுறேன். ஸோ ஏன் முடி வெட்டிட்டுன்னு கேட்கலாம். என்னன்னா எல்லாத்துக்குமே அம்மா சொல்லுவாங்களே முடி தான் காரணம் அப்படின்னு. வயிறு வலிக்கு முடி தான்ப்பா காரணம்னு சொல்லிட்டு முடியை விட்டுட்டாங்க, முடி எடுத்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எல்லா தப்பையும் நீங்கள் தான் பண்ணீங்க. ஸோ வேறு எதுவும் இல்லை, சும்மா கூட்டு வீடியோ மாதிரி போடலான்னு இருந்தேன். இன்னும் வந்துட்டார், திருப்பியும் பிரேமுக்குள்ளே வராரு. நான் 3 நாளாக சரியான கொடுமை ப்ரோஸ். வெறும் காஃபி தான் குடித்தேங்க. காஃபியும் பண்ணு சாப்பிட்டு வந்துட்டு இருந்தேன். 2 நாள் போட்டதுக்கப்புறம் மாத்திரையை போட்டு சாப்பிட்டு. ஸோ நேற்று வந்துட்டு எழுந்திரிச்சேன். இன்னைக்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆன மாதிரி இருக்குது. ஓடி இருக்கேன் 1.85. இதெல்லாம் ரொம்ப கம்மி. ஒரு கிலோமீட்டரு இதுன்னுட்டு ஒரு ஆவரேஜான பர்சனாக ஓடணும். சும்மா இருந்தாங்களே ஓட முடியும் அந்த மாதிரி. ஸோ நான் சும்மா இப்போ நடந்துகிட்ருக்கேன். எனக்கு வந்துட்டு ரொம்ப கடுப்பாக இருக்குது. அதனால தான் வந்துட்டு சரி உங்கள்கிட்ட பேசலாம். எனக்கு போர் அடிக்காது. அதுக்கப்புறம் நாளைக்கு நியூ இயர் ரெசல்யூஷன் நிறைய வச்சுருப்பீங்க, என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அந்தளவுக்கு சப்ஸ்கிரைபரே இல்லை, ஆனாலும் யாரோ வச்சுருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு பயங்கரமாக இன்ட்ரோலாம் கொடுத்துருப்பேன். அது ஒன்றும் இல்லை,
ஆனால் அந்த 3 நாளில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா வந்துட்டு சந்தோஷமாக இருக்கவே கூடாது. சந்தோஷமாக இருந்தால் அதை வெளியே காட்டவே கூடாதுங்க. சரி 3 நாள் என்ன நான் 8 சப்பாத்தி தான் சாப்பிட்டேன் அன்றைக்கி நைட்டு. அதாவது அன்றைக்கி ஓடிட்டு வந்து அன்றைக்கி நைட்டு 8 சப்பாத்தி தான் சாப்பிட்டேன். நான் அதுக்கு முன்னாடி நிறைய இதுக்கு அதிகமாகவும் சாப்பிட்ருக்கேன். எனக்கு ஒன்றும் ஆனதில்லை, வச்சு செஞ்சிருச்சேனே 3 நாளைக்கு. ஸோ வேறு இல்லை. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ரெசல்யூஷன்ஸாக ரெடியாக வச்சுக்கோங்க. பார்ப்போம்.